Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா HMTல ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம்ஸ்ல LMTD பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in a counter flow single pass heat exchanger is used to cool the engine oil from 150 degrees Celsius to 55 degrees Celsius with the water available at 23 degrees Celsius as the cooling medium. The specific heat of the oil is 2125 joule per kg Kelvin. The flow rate of the cooling water through the inner tube of 0.4 meter dia is 2.2 kg per second. The flow rate of oil through the outer tube of 0.75 meter dia is 2.4 kg per second. If the value of the overall heat transfer coefficient is 240 watt per meter squared Kelvin, how long must the heat exchanger be to meet its cooling requirement? ஸோ இதான் கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜின் ஆயில் இருக்கா, இன்ஜின் ஆயில் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அது வந்து 150 டிகிரி செல்சியஸ்லேருந்து 55 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கூல் ஆகணும். அதை எதை வச்சு கூல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட்டரை வச்சு கூல் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் எவ்வளோ லென்த் இருந்துச்சுன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் LMTD மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் LMTD மெத்தட்னே சொல்லலை, ஓகேங்களா. யூஸிங் LMTD மெத்தட்னு சொல்லி கொடுக்கல, யூஸிங் NTU மெத்தட்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் நம்ம ஏன் LMTD மெத்தட்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெங்க்த்தோ ஏரியாவோ கேட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா LMTD பேஸ் பண்ண ப்ராப்ளத்துலேருந்து தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். NTU மெத்தட் அதுக்கு யூஸ் ஆகாது. NTU மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சரோ எஃபெக்டிவ்னஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா LMTDன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். LMTDன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். முக்கியமாக அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளோ கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டா எடுத்துக்கிறோம். கிவன் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவுண்டர் ஃப்ளோ, ஹாட் ஃப்ளூயிடு. ஹாட் ஃப்ளூயிடுனா ஆயில் கொடுத்துருக்காங்க, கோல்டு ஃப்ளூயிட் வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர்ஸை கேபிட்டலில் எடுத்துக்கிறோம், கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர்ஸை ஸ்மாலில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டெம்பரேச்சர் 150 டிகிரி செல்சியஸ், அவுட்டர் டெம்பரேச்சர் 55 டிகிரி செல்சியஸ். அதனால் T1 150 ஆகும், T2 வந்து 55 ஆகும் எடுத்திருக்கோம். கோல்டு ஃப்ளூயிடோட அதாவது வாட்டரோட அவைலபிள் டெம்பரேச்சர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் அது வந்து இன்னர் டெம்பரேச்சராக எடுத்துக்கிறோம், T1 23 டிகிரி செல்சியஸாக எடுத்துக்கிறோம். அதோட அவுட்டர் டெம்பரேச்சர் கொடுக்கல, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து CH 2125 ஜூல் பர் கேஜி கெல்வினாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயா கொடுத்துருக்காங்க 0.4 மீட்டர். அதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 2.2 kg per second. நெக்ஸ்ட் அவுட்டர் டயா கொடுத்துருக்காங்க 0.75 மீட்டர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 kg per second கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 240 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல் கண்டுபிடிக்கணும். இதே கொஸ்டின்லேயே கூட நம்ம ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தா கூட நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் லென்த் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சொல்யூஷனில் HMT டேட்டாவுக்கு எடுத்துக்கோங்க. 160 ரிலேட்டட் பேஜஸில் இருக்கும், உங்கள் ரெகுலேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கும். ஸோ HMT டேட்டாவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு Q = UA ΔT LM. ஏன்னா நம்ம LMTD மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ΔT LMனு எடுத்துக்கிறோம். LMTDனா லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா U வந்து நம்மளுக்கு கிவன் கொடுத்துட்டாங்க. ஏக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா πdl. ஸோ இதை நம்ம அவுட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், எனக்கு அவுட் டயாமீட்டர் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதில் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். அதனால் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதில் தான் அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம அவுட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா D அவுட் எடுத்துருக்கோம், அதாவது அவுட் டயாமீட்டர் எடுத்துருக்கோம். ஸோ πd0 D அவுட்ரு இன்ட்டு L. லென்த் நமக்கு தெரியாது. இப்போ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுலேருந்து நம்ம இந்த எல் கண்டுபிடிக்கணுங்கிறதா கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும், நமக்கு என்னென்ன தெரியணும், ஆல்ரெடி U அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், Q தெரியணும், ΔT LM தெரியணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் Qங்கிறது எதுக்கெல்லாம் ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுக்கு ஈக்குவல்னா ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து வர்ற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான், ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து வர்ற ஹீட்டு தான் கோல்டு ஃப்ளூயிடுக்கு போகும். அந்த கோல்டு ஃப்ளூயிடுக்கு போகிற ஹீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஹீட்டு.
அப்போ இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து வர்ற ஹீட்டும் கோல்டு ஃப்ளூயிட்லேருந்து வர்ற ஹீட்டும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து கொடுக்குறது தான் இங்கே எடுத்துக்க முடியும். அங்கே எடுத்துக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க ஹீட்டை தான் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இதில் கான்செப்ட். ஸோ அதை நம்ம காமனாக ஹீட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த காமனாக ஹீட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். எம்சிபி டெல்டின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். ஸோ அந்த எம்சிபி டெல்டிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இப்போ இது ஹாட் ஃப்ளூயிடுங்கிறதுனால அப்போ ஹாட் ஃப்ளூயிடோட எம்சிபி டெல்டி ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கோல்டு ஃப்ளூயிடோட எம்சிபி டெல்டி ஃபார்முலாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இப்போ ஹாட் ஃப்ளூயிடுக்கு எம்சிபி டெல்டினா மாஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹாட் ஃப்ளூயிட்ஸ்னு எடுத்துட்டோம்னா அந்த ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட ஃபார்முலாஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து 2.4, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து 2125. ஸோ நம்ம வந்து என்னன்னா கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம் முன்னாடியெல்லாம். இங்கே வந்து ஜூல் பர் கேஜி கெல்வினில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? 2125, T1 வந்து 150, T2 வந்து 55. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 484.5 × 10⁻³ வாட்டு. இது நீங்கள் 2.125ன்னு போட்டு கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிலோ வாட்டில் கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஹீட்டு தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், கோல்டு ஃப்ளூயிடுக்கு போகிற ஹீட்டு. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ C ஃபார் கோல்டு ஃப்ளூயிடு, C ஃபார் வாட்டர். அதாவது கோல்டு ஃப்ளூயிட் கேட்டிங்கன்னா வாட்டரு, அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா 4180 ஜூல் பர் கேஜி கெல்வின். நம்ம கோல்டு ஃப்ளூயிடோட ஹீட்டு தான் ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட்டு. அதான் இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி எடுத்திருக்கோம். 484.5 × 10⁻³ சொல்லி எடுத்திருக்கோம் வாட்டர்னு சொல்லி. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். கோல்டு ஃப்ளூயிட் ஹீட் ஈக்குவல் டு MC மாஸ் ஆஃப் தி கோல்டு ஃப்ளூயிட், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிட், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இதில் என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா அதில் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டிங்கன்னா இன்னர் மைனஸ் அவுட்டர் எடுத்திருப்போம். ஏன் இன்னர் மைனஸ் அவுட்டர் ஹாட் ஃப்ளூயிடுக்கு இருக்கிறோம்னா ஹாட் ஃப்ளூயிடில் இன்னர் அதிகமாக இருக்கும், அவுட்டர் கம்மியாக இருக்கும். அதாவது உள்ளே வர்ற ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், வெளில போகிற ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இப்படி எடுத்தோம்னா பாசிட்டிவாக வரும். இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாட்டருக்கு எடுக்கிறப்ப இல்லை கோல்டு ஃப்ளூயிடுக்கு எடுக்கிறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் இன்னர் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து வேல்யூ பாசிட்டிவாக வரும், இல்லைன்னா அது நெகட்டிவாக போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா T2 - T1 எடுத்துக்கிறோம். ஸ்மால் T2 - T1 ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோல்டு ஃப்ளூயிடு, இதில் அவுட்டர் டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும், இன்னர் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். இல்லாட்டி இன்லெட் எக்ஸிட்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸிட்டில் வர டெம்பரேச்சர் தான் அதிகமாக இருக்கும், இன்லெட்டில் வர டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா QC வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். MC வேல்யூ தெரியும், CC வேல்யூ தெரியும். இதில் அவுட்டர் டெம்பரேச்சர் அதாவது எக்ஸிட் ஆகக்கூடிய வாட்டரோட டெம்பரேச்சர் தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க T2ன்னு. இங்கே T1 வேல்யூ 23ங்கிறது நமக்கு தெரியும், இன்னர் டெம்பரேச்சர் தெரியும். ஸோ இப்போ வேல்யூஸ்லாம் எடுத்தோம்னா இப்போ இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூவில் 2.2 × 4180 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 52.69 கிடைக்குது. ரிமைனிங் இருக்கிறது T2 - 23 ஸோ அதை இங்கே வச்சுருக்கோம். T2 - 23 ஈக்குவல் டு 52.69 இருக்குது. இப்போ 23 எந்த பக்கம் கொண்டு போனோம்னா பாசிட்டிவாக மாறிடும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 75.69 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ வாட்டரோட அவுட்டர் டெம்பரேச்சர் கிடைச்சிருச்சு. வாட்டரோட அவுட்டர் டெம்பரேச்சர் என்ன கேட்டிங்கன்னா 75.69 டிகிரி செல்சியஸ். ஏன் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக நடக்கணும்னா நம்ம எவ்வளோ லென்த்துக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம எடுக்கிறப்ப இதுதான் வந்து நம்ம ஐடியலாக பார்க்குறப்ப இது எடுத்துக்கலாம். ஸோ T2 = 75.69 டிகிரி செல்சியஸ் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி என்ன தேவை நமக்கு இங்கே Qக்கு வந்து பார்த்தீங்கன்னா U ஆல்ரெடி இருக்குது, ஏ தான் கண்டுபிடிக்கணும், Qவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ΔT LM கண்டுபிடிக்கணும், அதாவது லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து கவுண்டர் ஃப்ளோன்னு கொடுத்துருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் டேட்டா புக் பேஜ் நம்பரில் ரெஃபர் பண்ணிங்கன்னா LMTD ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கவுண்டர் ஃப்ளோக்கு பேரலல் ஃப்ளோக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், கவுண்டர் ஃப்ளோக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், கிராஸ் ஃப்ளோக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கவுண்டர் ஃப்ளோக்கு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா ΔT LM = capital T1 - small t2 minus capital T2 - small t1 divided by ln of, இது log கிடையாது, ln natural logarithm சொல்லுவாங்க, ln of capital T1 - small t2 divided by capital T2 - small t1. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எது மைனஸ் எது வருதோ அதுதான் இங்கே கீழே டிவைட் பை வரும், அது மைனஸ் இது மைனஸ் இதுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது புக்லேயே டேட்டா புக்லேயே அவைலபிள், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இதில் ஸ்ட்ரெயிட்டாக கேபிட்டல் T1 வேல்யூ, ஸ்மால் T2 வேல்யூ, அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் T1 கேபிட்டல் T2 ஸ்மால் T1 ஸ்மால் T2 வேல்யூஸ்லாம் அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம் நம்ம வேல்யூவை
150 minus 75.69 minus 55 minus 23 divided by ln of 150 minus 75.69 divided by 55 minus 23 substitute பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டெல்டி எல்லாம் வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 50.22 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஸோ இதான் லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸு. சப்போஸ் 2 மார்க்கில் கூட இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு UA டெல்டி எல்எம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு ஏரியா மட்டும் வேணும், ஏரியாவிலேருந்து நம்ம லெங்க் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஏரியா அங்கே வச்சுருக்கப்ப ஏரியா ஈக்குவல் டு Q டிவைடட் பை U இன்ட்டு டெல்டி எல்எம்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அதில் Q வேல்யூ இருக்குது, டெல்டி எல்எம் வேல்யூ டெல்டி அதாவது U வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் 240, டெல்டி எல்எம் வேல்யூ 50.22 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 40.198 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த LMTD மெத்தட் மேக்ஸிமம் எதுக்காக கேட்டிருப்பாங்க கேட்டிங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காகவும் லெங்க் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான், அதாவது டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஏரியாவோட நீ கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுனா இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு, இதோட நீ படிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா லெங்க் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஏரியா ஈக்குவல் டு பைடிஎல் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ அதில் L ஈக்குவல்னு சொல்லிட்டு ஏரியா டிவைட் பை பை இன்ட்டு டி நாட் கொடுத்துக்கிறோம், அவுட் டயாமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஏரியா வந்து 40.198 பை வேல்யூ இருக்குது, டி நாட் வந்து பார்த்தீங்கன்னா 0.75. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு வந்து 17.06 மீட்டர் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் நமக்கு லெங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 17.06 மீட்டர். ஸோ இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சரை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே பண்ணுங்கள். சப்போஸ் கால்குலேட்டரில் இப்போ 40.198 டிவைடட் பை பைஏ இன்ட்டு 0.75 எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவை ஃபஸ்ட்டு மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூ முதல்ல டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதனால் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஆன்சர்ஸ் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க கால்குலேட்டரில், அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் தப்பு வரும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை கடைசியில் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு லெங்க் ஈக்குவல் டு 17.06 மீட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எதுலன்னா HMTயில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பேஸ்டு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா LMTD பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் இதில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இங்கே டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஹாட் ஃப்ளூயிட் வித் எ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் 2300 joule per kg Kelvin enters at 380 degrees Celsius and leaves at 300 degrees Celsius. Cold fluid enters at 25 degrees Celsius and leaves at 210 degrees Celsius. Find heat exchanger area required for counter flow and what would be the percentage of increase in area if the fluid flow were parallel. Take U equal to 750 watt per meter square Kelvin and mH equal to 1 kg per second. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹாட் ஃப்ளூயிடோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, இன்னர் டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, கோல்டு ஃப்ளூயிடோட இன்னர் டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏரியா லெங்க்த்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கனாலே அது வந்து LMTD பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா தான் அது வந்து எது பேஸ் பண்ண ப்ராப்ளம்னா NTU பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஸோ இப்போ ஏரியா தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம LMTDலேயே சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் கவுண்டர் ஃப்ளோ ஏரியா ரெக்வயர்டு ஃபார் கவுண்டர் ஃப்ளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா கவுண்டர் ஃப்ளோக்கு எவ்வளோ ஏரியா தேவைப்படும் கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அண்டு வாட் வுட் பி த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரலல் ஃப்ளோவாக இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், பர்சன்டேஜ் கவுண்டர் ஃப்ளோவோட ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும் பேரலல் ஃப்ளோவாக இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 kg per second கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். ஸோ கிவன் டேட்டாவில் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரு. ஸோ அதில் ஹாட் ஃப்ளூயிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வேல்யூ 200 ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2300 joule per kg Kelvin, inlet temperature 380 degrees Celsius, exit temperature 300 degrees Celsius. ஹாட் ஃப்ளூயிடுங்கிறதுனால கேபிட்டல் T1 கேபிட்டல் T2ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர்
outer temperature small t1 small t2 னு எடுத்திருக்கோம். ஸோ t1 equal to 25 degree Celsius, t2 equal to 210 degree Celsius. இது வந்து என்ட்ரி, இது வந்து எக்ஸிட்டு. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 750 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 1 kg/s கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வென் பேரலல் ஃப்ளோன்னு சொல்லிக்கிறதுனால பேரலல் ஃப்ளோவோட ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். அப்புறமா தான் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நார்மலாக இது ஏன் எல்எம்டிடின்னு எடுக்கிறோம்னா ஏரியா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால எல்எம்டிடின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ சொல்யூஷனில் Q ஈக்குவல் டு UA ΔTLM. ஸோ அதில் நம்ம வந்து U தெரியும், ΔTLM கண்டுபிடிச்சிடலாம், Q கண்டுபிடிக்கணும். ஏரியா தான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கிறதுனால ஏரியா A ஈக்குவல் டு Q டிவைடட் பை UA ΔTLMனு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து Q கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து வர ஹீட்டுக்கும் கோல்டு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஹீட்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறோம். இதில் ஹீட்டுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும், Q ஈக்குவல் டு MCP ΔT எடுத்துப்போம். MCP ΔTயில் ΔT ரெண்டுலேயுமே இருக்குது, ஹாட்லேயும் இருக்குது கோல்ட்லேயும் இருக்குது. ஆனால் C வேல்யூ M வேல்யூ எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாட்டில் தான் இருக்குது. அதனால் ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ எடுத்துக்கிறோம். QH ஈக்குவல் டு MH CH ΔT வந்து T1 - T2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா MH1 CH 2300, T1 இன்னர் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் T 380, அவுட்டர் டெம்பரேச்சர் 300. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து நமக்கு கிடைக்கிது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளை பண்ணோம்னா 184 × 10⁻³ வாட் கிடைக்குது ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அப்போ ஹீட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட் ஃப்ளூயிடுக்கும் இதுதான், கோல்டு ஃப்ளூயிடுக்கும் இதுதான், அதுதான் வந்து ஹீட்டும் கூட. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா Q வேல்யூ கிடச்சிச்சு 184 × 10⁻³ வாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த C வேல்யூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ வந்து ஜூல் பர் கேஜி கெல்வினாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனால் இங்கே வாட்டில் போட்டிருக்கோம். கிலோ ஜூலில் சப்ஸ்டிட் கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது வந்து கிலோ வாட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வர ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கவுண்டர் ஃப்ளோக்கு எடுத்துக்கிறோம். கவுண்டர் ஃப்ளோக்கு தனியாக LMTD ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி பேரலல் ஃப்ளோக்கு தனியாக LMTD ஃபார்முலா இருக்குது. நமக்கு கவுண்டர் ஃப்ளோட ஏரியா தான் கேட்டிருந்ததுனால ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறதுனால ΔTLM ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா capital T1 minus small t2 minus capital T2 minus small t1 divided by ln of capital T1 minus small t2 divided by capital T2 minus small t1 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த capital T1 T2 வேல்யூ small t2 T1 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ΔTLM வேல்யூ கிடைக்குது. அது எவ்வளோன்னா 218.31 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. அந்த வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிடைச்ச ΔTLM எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு கிடச்சிருக்குது, நமக்கு கவுண்டர் ஃப்ளோக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை இங்கே கொண்டாந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ ஈக்குவல் டு AC ஈக்குவல் டு Q பை U × ΔTLM சப்ஸ்டிட் பண்ணுறோம். Q வந்து 184 × 10⁻³ U வந்து 750, ΔTLM வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ளோக்கு 218.31 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சிம்பிளை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ வந்து 1.1237 m² கிடைக்குது. ஸோ இது கவுண்டர் ஃப்ளோக்கு ஓகே. ஸோ இது வரைக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேரலல் ஃப்ளோ ஏரியா கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கான ஃபார்முலா எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ஃப்ளோக்கான ΔTLM வேல்யூ ஃபார்முலா வேறு. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா capital T1 minus small t1 minus T2 capital T2 minus small t2 divided by ln of capital T1 minus small t1 divided by capital T2 minus small t2. ஸோ இப்போ இதில் நம்ம capital T1 T2 வேல்யூ small T1 T2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சிம்பிளை பண்ணுறப்ப 193.1 டிகிரி செல்சியஸ் வருது ΔTLM வேல்யூ. ஸோ இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேரலல் ஃப்ளோக்கு. ஸோ இது வந்து பேரலல் ஃப்ளோக்கு எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கவுண்டர் ஃப்ளோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பேரலல் ஃப்ளோக்கு எவ்வளோ ஏரியா வருதுன்னு பார்த்தோம்னா AP ஈக்குவல் டு Q டிவைடட் பை U × ΔTLM சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ΔTLM வேல்யூ தான் சேஞ்சு. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 184 × 10⁻³ டிவைடட் பை 750 U அதே தான். ΔTLM வந்து இது பேரலல் ஃப்ளோவோட ஏரியாங்கிறதுனால பேரலல் ஃப்ளோவோட ΔTLM வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 193.1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏரியா ஆஃப் பேரலல் ஃப்ளோ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.2705 m² கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் பேரலல் ஃப்ளோ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ இது வந்து 1.1237 இருக்குது. ஸோ இது வந்து 1.1237 இருக்குது. பேரலல் ஃப்ளோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.2705
705 இருக்குது. ஸோ அப்போ அதில் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேரலல் ஃப்ளோ தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது தான் நமக்கு கேட்டிருக்க ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸு வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்டர் ஃப்ளோ எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா இன்க்ரீஸ்னு எடுக்கிறப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா parallel flow area minus AP minus AC divided by AC. அதாவது என்னன்னா parallel flow area of parallel flow minus area of counter flow divided by area of counter flow into 100ங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ இப்படி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குங்கன்னா 13.06% கிடைக்குது. ஸோ இப்போ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஸோ இப்போ இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பேரலல் ஃப்ளோவாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவுண்டர் ஃப்ளோவாக யூஸ் பண்ணுறத விட 13.06% வந்து வேல்யூ ஆஃப் ஏரியா அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால் இதை கவுண்டர் ஃப்ளோவாக யூஸ் பண்ணுறதே பெட்டருங்கிறது தான் இதில் கொடுக்க வேண்டிய ஜஸ்டிஃபிகேஷன், நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் வந்து நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா 3 வேல்யூ கேட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக எடுத்து ரிசல்ட் எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஏரியா ஆஃப் கவுண்டர் ஃப்ளோ ஈக்குவல் டு இவ்வளோ வேல்யூ, ஏரியா ஆஃப் பேரலல் ஃப்ளோ ஈக்குவல் டு இவ்வளோ வேல்யூ, பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்டர் ஃப்ளோ ஈக்குவல் டு 13.06% எழுதிங்கன்னா ஓகே, ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா HMTயில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். அதில் NTU மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ NTU மெத்தட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா UA டிவைடட் பை C மீன் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், ஏரியா, C மீனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ ஆஃப் C இன்ட்டு H வேல்யூ, மினிமம் வேல்யூ ஆஃப் C M இன்ட்டு C வேல்யூ. ஸோ அந்த வேல்யூஸ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளத்தில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து Q divided by Q max. அதாவது என்னங்கன்னா the ratio of actual heat transfer to the maximum heat transfer, maximum possible heat transfer. ஸோ இது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும், ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவாக இருக்கும். அவ்வளோதான் நடந்திருக்கும், அது இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் இருக்க அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா a parallel flow of heat exchanger is used to cool 4.0 kg per minute of hot fluid of specific heat 3.5 kilojoule per kg Kelvin at 130 degrees Celsius. First up, a cooling water of specific heat 4.18 kilojoule per kg Kelvin is used for cooling purpose at the temperature of 15 degrees Celsius. The mass flow rate of cooling water is 17 kg per minute. Find the following: outer temperature of the liquid, outer temperature of the water, effectiveness of the heat exchanger, actual heat transfer or total heat transfer, maximum heat transfer, overall heat transfer. Then the overall heat transfer value is 1100 watt per meter square Kelvin, area 0.3 meter squared. ஸோ இதான் ப்ராப்ளம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளம். ஸோ அது வந்து 4.2 kg per minuteன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட இது கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லிக்விட்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த பேரும் கொடுக்கல, அதனால பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ இப்போ இது kg per minuteல கொடுத்துருக்கிறதுனால இது மாஸ் ஃப்ளோ வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, அப்போ C வேல்யூ கிடச்சிருச்சு. இது ஹாட் ஃப்ளூயிடுங்கிறதுனால CHன்னு எடுத்துக்கலாம், இது வந்து MHன்னு எடுத்துக்கலாம். அட் 130 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் கூல் பண்ண போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சராக இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வாட்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, அதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூலிங் வாட்டரோட இன்லெட் டெம்பரேச்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கூலிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்டர் டெம்பரேச்சர், லிக்விடோட அவுட்டர் டெம்பரேச்சர், வாட்டரோட அவுட்டர் டெம்பரேச்சர், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ், ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மெத்தட்னு சொல்லவே இல்லை. இங்கே நமக்கு அவுட்டர் டெம்பரேச்சர் அவுட்டர் டெம்பரேச்சர் ஆஃப் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாட் ஃப்ளூயிடுக்கும் சரி கோல்டு ஃப்ளூயிடுக்குமே சரி ரெண்டுமே வந்து அவுட்டர் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து NTU மெத்தட் தான். ஸோ இந்த NTU மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து LMTD மெத்தட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு.
ஸோ டெம்பரேச்சர்ஸ் கேட்டுருந்துச்சுனாலே அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா NTU மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு ஹிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் மேக்ஸிமம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா NTUவில் தான் கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது NTU ப்ராப்ளம் தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகலாம். ஸோ கிவன் என்னென்னா பேரலல் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஹாட் ஃப்ளூயிடோட வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் H வச்சுக்குவோம். கோல்டு ஃப்ளூயிட் இருக்குன்னா சஃபிக்ஸ் C வச்சுக்குவோம். ஸோ ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் எழுதியிருக்கோம். மாஸ் ஃப்ளோ ரேட்டு m.h. ஸோ 4.2 kg/min. இந்த ஏன் m.ன்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா எம்முக்கும் m.க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கன்னா எம்முன்னு போடணும்னா வெறும் மாசு, அது வந்து கேஜியில் போடுவோம். m.னா அதுக்கு பேர் மாஸ் ஃப்ளோ ரேட்டு, அது kg/s போடணும். இங்கே மினிட்டில் கொடுத்துருக்காங்க, அதை செகண்டில் மாற்றுறதுக்காக 4.2/60 போட்டு 0.07 kg/s எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு CH வேல்யூ 3.5 kJ/kg/Kelvin, அதை வந்து Joule/kg/Kelvin மாற்றிக்கிறோம். 3500 Joule/kg/Kelvin மாற்றிடுறோம். ஸோ இது அப்படியே இப்படி போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் டெம்பரேச்சர், ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம T1 எடுத்துக்கிறோம், கேபிட்டல் T1 எடுத்துக்கிறோம். அது வந்து 130 degrees Celsius. இப்போ கோல்டு வாட்டரோடது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.18 kJ/kg/Kelvin. முன்னாடியே சொன்ன மாதிரி 4180 Joule/kg/Kelvin மாற்றிக்கிறோம். இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணி. இதோட இன்லெட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 degrees Celsius. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 kg/min. ஸோ அது மினிட்டை செகண்டாக மாற்றுறதுக்காண்டி 17/60 போட்டுக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.283 kg/s வந்துருச்சு. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 1100 Watt/m². கெல்வின். ஏரியா கொடுத்துட்டாங்க அவங்களே 0.3 m². ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா லென்த் கேட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா LMTD ப்ராப்ளம். டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ் கேட்டிருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா NTU ப்ராப்ளம். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவுட்லெட் T2, கேபிட்டல் T2, ஸ்மால் T2, ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எஃபெக்டிவ்னஸ் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ரெக்குயர்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஃபார்முலா எடுத்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள். NTU பேஸ்டு ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா Q = ε × C மீன் T1 - T1, அதாவது கேபிட்டல் T1 - ஸ்மால் T1. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். ஸோ அதை இங்கே எடுத்து எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த T1 கேபிட்டல் T1 தெரியும், ஸ்மால் T1 தெரியும். இந்த எப்சிலான் தெரியாது, இந்த மீன் தெரியாது. ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கணும்னா அது பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ ஆஃப் MHCH அண்ட் MCCC இன்வெர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு C1 சொல்லி எடுத்துக்கிறோம். MHCH வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் C2 எடுத்து MCCC வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். கரஸ்பாண்டிங் வேல்யூ MH வேல்யூ, CH வேல்யூ, MC வேல்யூ, CC வேல்யூ, இது ரெண்டே எடுத்து போட்டோம்னா நமக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஸோ இங்கே 245 கிடைக்குது, இங்கே வந்து 1182.94 கிடைக்குது. இப்போ இது ரெண்டில் எது வந்து லோவஸ்ட்டாக இருக்குது? இந்த C1 வேல்யூ தான் லோவஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த C1 வேல்யூ லோவஸ்ட்டாக இருக்கிறதுனால 245ங்களா. ஸோ இப்போ இந்த C1 எதுக்கு கரஸ்பாண்டிங்? MHCH. ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்குது. C2 அதிகமாக இருக்குது, C1 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட இருக்கிறது தான் வந்து மீன் வேல்யூ. அப்போ மீன்ங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா C1 தான் மினிமம். C1ங்கிறது எது? MHCH, அதான் CH MH எழுதியிருக்கோம். MHCH அதான் 245. ஸோ இப்போ மீன் வேல்யூ எதுக்கு வந்திருக்கு? MHCHக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் Cmax, இது ரெண்டுல எது அதிகம்? Cmax. C2 தான் அதிகம். ஸோ அப்போ அதனால CC MCன்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஹாட் ஃப்ளூயிடோடது வந்து பார்த்தீங்கன்னா மீன், கோல்டு ஃப்ளூயிடோடது Cmax. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துட்டோம். மீன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கும்? T1 கேபிட்டல் T1 இருக்குது, ஸ்மால் T1 இருக்குது. மீன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஐடியா இங்கேயே இருக்குது. எஃபெக்டிவ்னஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? எஃபெக்டிவ்னஸ் டிபெண்ட் ஆன் த மீன் / Cmax. இந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. சார்ட்டில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. 163லேருந்து 168லேருந்து 8 வரைக்கும் இருக்க கண்டிஷனில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல நம்ம மீன் / Cmax கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கணும்னா மீன் / Cmax போடணும். மீன் வேல்யூ போட்டாச்சு, Cmax வேல்யூ போட்டாச்சு. ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 0.207 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு கரஸ்பாண்டிங் அதில் எடுத்து பார்க்குறப்ப நமக்கு பேரலல் ஃப்ளோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பேரலல் ஃப்ளோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது சர்ச் பண்ணி போனீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எஃபெக்டிவ்னஸ் பேரலல் ஃப்ளோ வந்துருச்சு. ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸ் பேரலல் ஃப்ளோவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து NTU வேல்யூ இருக்குது, இங்கே வந்து எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ இருக்குது, இங்கே வந்து மீன் / Cmax வேல்யூ இருக்குது.
ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து என்ன இருக்குது, சிமின் பை சிமேக்ஸ் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒன்று எஃபெக்டிவ்னஸ் தெரிஞ்சால் தான் NTU கண்டுபிடிக்க முடியும், இல்லை NTU தெரிஞ்சால் தான் எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்க போகிறதே எஃபெக்டிவ்னஸ் தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், NTU கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ NTU கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, NTU ஃபார்முலா UA/Cmin சொன்னோமா, U தெரியும், A தெரியும், Cmin வேல்யூ தெரியும், சேர்த்தனா நமக்கு என்ன கிடச்சிருச்சு, NTU வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ NTU வேல்யூ கிடச்சிருச்சு 1.346 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இப்போ எப்சிலான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சிமின் பை சிமேக்ஸையும் எஃபெக்ட் அண்ட் NTU வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, பேரலல் ஃப்ளோக்கு எடுத்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் ஃப்ளோ. இப்போ சிமின் பை சிமேக்ஸ் வேல்யூ வந்துருச்சு. இங்கே நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் NTU வேல்யூ இருக்குது. இங்கே பாருங்கள், இது 0.02லேருந்து 0203 அப்படின்னு சொல்லி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிமின் பை சிமேக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த கரஸ்பாண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிள் கிராஃப் மாதிரி தான் XY வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு எஃபெக்டிவ்னஸும் NTUவும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இந்த ரெண்டு வேலையும் இப்படி எடுத்து இப்படி போட்டுருவோம். இப்போ நமக்கு என்ன தெரியுங்கன்னா, சிமின் பை சிமேக்ஸும் NTU தான் தெரியும். அப்போ NTU வேல்யூ எந்த வேல்யூ சொல்லியிருக்காங்களோ அந்த இதுலேருந்து இப்போ NTU வேல்யூ நமக்கு என்ன வந்துருக்குன்னா 1.346 வந்திருக்கு. அப்போ 1.346னா இங்கே இது வந்து 1.1, 1.2, 1.3ன்னு வர்றப்ப இந்த இடத்துல இப்படி எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே சிமின் பை சிமேக்ஸ் 0.207 இருக்குது. அப்போ 0.02னா இந்த வேல்யூ வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 0.2 இருக்கா. ஸோ இப்போ இந்த லைனில் ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ இங்கே என்ன வருதுங்கிறத ஸ்கேல்லாம் வச்சு செக் பண்ணிங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ அப்போ நான் அதை தனியாக எடுத்து எழுதி சொல்கிறேங்க. கீழே NTU வந்து 1.346. ஸோ அது மேலே எடுத்திருக்கோம். அந்த ஸ்ட்ரைட் லைனில் சிமின் பை சிமேக்ஸ் 0.207. ஸோ அதை இங்கே கட் பண்ணுது. ஸோ இப்போ இதை எடுத்து பார்த்தோம்னா இங்கே 67 இருக்குது. இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க, எப்சிலான் = 67%. ஆனால் நம்ம பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் எப்சிலான் வேல்யூ எஃபெக்டிவ்னஸ் = 0.67 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இப்போ இதே ப்ராப்ளத்தில் உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ கொடுத்துட்டு சிமின் பை சிமேக்ஸ் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா NTU எஃபெக்டிவ்னஸையும் வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கணும். இல்லை சப்போஸ் எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, சிமின் பை சிமேக்ஸ் NTU வேணும்னா அது இங்கே எங்கே கட் ஆகுதோ அதை வச்சு இப்படி கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான், 3ல் ஏதாவது 2 தெரிஞ்சுன்னா இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Qmaxக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா, Cmin × T1 - small t1. ஸோ இப்போ Cmin தெரியும், அதை எடுத்தாச்சு. T1 - small t1 தெரியும், அதை எடுத்தாச்சு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 28175 வாட்ஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்சிலான் Cmin × T1 - small t1. ஸோ இப்போ எப்சிலான் வந்து 0.67 வந்துருச்சு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேமாக வராது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பார்க்குறதும் இல்லை லைட்டாக டீவியேஷன் பண்ணோம்னா எரர்னாலே கொஞ்சம் கூட குறைச்சி வரலாம். ஸோ அதனால் இது நியர்பையாக தான் இருக்கும் பார்த்துக்கங்க. இப்போ இதுவே வந்து நான் 67 போட்டிருக்கேன், இது நியர்லி வந்து 60 to 70 ரேஞ்சுக்குள்ளே வரலாம். அந்த மாதிரி தான் ஐடியா, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அக்யூரேட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. 0.67 × 245 × 130 - 15 போட்டிங்கன்னா நமக்கு ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கிடச்சிருச்சு 18877.25. ஸோ இந்த ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நீங்கள் இப்படி கேட்டாலும் டோட்டல்னு கேட்டாலும் எழுதிக்கலாம், ஆக்சுவல்னு கேட்டாலும் சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இண்டிவிஜுவல் டெம்பரேச்சர்ஸ் அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதான் T2 - small t2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கோல்டு ஃப்ளூயிடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும். முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரி ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் MCP∆T ஃபார்முலா யூஸ் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி QH = m/CH T1 - small T1 - T2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ தெரிஞ்ச வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். QH தெரியும், MH தெரியும், CH தெரியும், T1 தெரியும், small t2 மட்டும் தெரியாது. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூ இருக்குது, இந்த வேல்யூ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 245 கிடைக்குது. அதை கீழே டிவைட் பை கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்குது 130 - T2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதில் சிம்பிளி பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது, அது 77.05. ஸோ நமக்கு இந்த T2னா இது நெகட்டிவாக இருக்க வேல்யூ இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். இந்த 77.05ங்கிற வேல்யூ இங்கே இருக்க பாசிட்டிவ், இந்த பக்கம் போனால் நெகட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது T2 = 52.95 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர். இப்போ கோல்டு ஃப்ளூயிடுக்கு பார்க்கணும்னா QC = MCCC small t2 - T1. இங்கே T1 - T2 போட்டிருக்கோம், இங்கே T2 - T1 போட்டிருக்கோம். நான் ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் சொல்கிறேன். இது வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஃப்ளூயிடில் அவுட்லெட் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்லெட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் சிம்ப்ளை பண்ணி கொண்டு போகணுங்கிறீங்க, இந்த வேல்யூ கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எம்சிசிசி ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், சிமின் வேல்யூ சிமேக்ஸ் வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா கூட போதும், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T2 வேல்யூ வந்து என்ன கிடச்சிங்கன்னா 30.96 டிகிரி செல்சியஸ் கிடைக்கிது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு outlet temperature of fluid T2 capital T2 equal to 52.95 degrees Celsius. Water temperature outlet small t2 equal to 30.96 degrees Celsius. Effectiveness equal to 0.67 and actual heat transfer equal to 18877.25 watt. So idan total heat transfer. Maximum heat transfer 28175 watt. So idan வந்து ரிசல்ட்டுன்னு இப்படி எடுத்து நீட்டாக இருந்தீங்கன்னா மார்க்ஸ் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HMTயில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராப்ளத்தில் NTU மெத்தட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் இருக்க அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ப்ராப்ளத்தை பார்க்கலாம். So in a counter flow heat exchanger, water is heated from 20 degrees Celsius to 80 degrees Celsius by an oil with a specific heat 2.5 kilojoule per kg Kelvin and mass flow rate of 0.5 kg per second. The oil is cooled from 110 degrees Celsius to 40 degrees Celsius. If the overall heat transfer coefficient is 1400 watt per meter squared Kelvin, find the following by using NTU method. 1. Mass flow rate of the water, effectiveness of heat exchanger, surface area. ஸோ இதான் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்டட் மாதிரி இருக்கும். ஓப்பனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது கவுண்டர் ஃப்ளோன்னு கொடுத்துருக்காங்க, NTU மெத்தட் யூஸ் பண்ண போகிறோங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மெயின் ஹிண்ட்டு. ஆனால் இதில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வாட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால வாட்டர் வந்து ஹாட் ஃப்ளூயிட் கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே 2080 இருக்குது, இங்கே ஆயில் யூஸ் பண்ணுறோம், அது 110 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடு, இங்கே யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடு. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, தனியாக ஆயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டாங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க, எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கிறதுனால இது வந்து நம்ம LMTD மெத்தட்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து NTU மெத்தட்னு சொல்லிட்டு. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்குவோம். ஸோ கிவன் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ. இந்த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடுனால வந்து நம்ம T1 ஸ்மால் T2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து 20 டிகிரி செல்சியஸ் 80 டிகிரி செல்சியஸ். ஹாட் ஃப்ளூயிட் வந்து ஆயிலோட ஸ்பெசிஃபிக் ஹீட் CH வேல்யூ கொடுத்துருக்காங்க 2.5 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஜூல் பர் கேஜி கெல்வின் கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் இன்ட்டு 1000 போட்டு 2500 ஜூல் பர் கேஜி கெல்வின் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வேல்யூ, மாஸ் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா 0.5 kg per second. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட் இன்லெட் டெம்பரேச்சர் 110 டிகிரி செல்சியஸ், அவுட்லெட் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1400 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். NTU மெத்தட் யூஸ் பண்ணி எம்டாட் கண்டுபிடிக்கணும், எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். எம்டாட் வந்து வாட்டர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் வேல்யூ கொடுக்கல, பட் ஆனால் இது வந்து நமக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூ தான். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்களாக வந்து வி நோ தட்னு போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வாட்டருங்கிறதுனால எப்போவுமே வந்து 4980 ஜூல் பர் கேஜி கெல்வின் தான் வரும். எப்படி வந்து ஏருக்கு வந்து காமா வேல்யூ வந்து 1.4 நம்ம வந்து ரிமைன் பண்ணி ஞாபகம் பண்ணி வச்சுருக்கோமோ, ஸோ அதே மாதிரி வந்து வாட்டருக்கு வந்து கோல்டு ஃப்ளூயிடை வாட்டராக யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து சி வேல்யூ வந்து 4180 தான் மேக்ஸிமம் வரணும். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் வாட்டர். ஸோ அதனால் 4180 ஜூல் பர் கேஜி கெல்வின் எடுத்துக்கிறோம் வாட்டருக்கு. ஸோ நமக்கு வழக்கமாக தெரியும் கோல்டு ஃப்ளூயிடு ஈக்குவல் டு ஹாட் ஃப்ளூயிடு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதை அப்படியே எடுத்து வைக்கிறோம். இப்போ கோல்டு ஃப்ளூயிடுக்கு ஃபார்முலா MCP∆T யூஸ் பண்ணோம்னா இங்கே ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் இன்லெட் டெம்பரேச்சர் அவுட்லெட் டெம்பரேச்சர் ஹாட் ஃப்ளூயிடுக்கும் சரி கோல்டு ஃப்ளூயிடுக்கும் சரி கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ m.c cc small t2 minus t1 equal to m.h ch capital T1 minus small t2 capital T1 minus கேபிட்டல் T2ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே தெரியும். நமக்கு என்ன வேணும்னா கோல்டு ஃப்ளூயிட் மாஸ் ஃப்ளோ ரேட் மட்டும் வேணும். ஸோ அதனால் அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே
ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் இங்கே கீழே கொண்டு வந்திருக்கோம். இதோட வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் தி கோல்டு ஃப்ளூயிட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அது வந்து 0.348 kg/s வந்திருக்கு. ஸோ இப்போ வாட்டரோட மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து 0.348. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் கேட்டிங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃபார்முலா இருக்குது அவைலபிளாக. ஸோ NTU மெத்தடில் எஃபெக்டிவ்னஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. CH MHCH டிவைடட் பை Cmin கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா எதுக்குன்னா ஹாட் ஃப்ளூயிடு Cmin இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கோல்டு ஃப்ளூயிடு Cmin இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த ப்ராப்ளத்தில் எஃபெக்டிவ்னஸ் இதை யூஸ் பண்ணல. ஏன் இதில் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ் தெரியாமல் இருந்துச்சு. இதில் அவுட்லெட் டெம்பரேச்சர்ஸ் தெரியும். அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரியும்னா முதல்ல நம்ம Cmin எதுன்னு கண்டுபிடிக்கணும். Cmin எதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு C1 எடுத்துக்கிறோம். கோல்டு ஃப்ளூயிடோட வேல்யூஸை m.c ccன்னு சொல்லி அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். m.c 0.348 × 4180 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 1454.64 கிடைக்குது. இதுக்கு கோல்டு ஃப்ளூயிடுக்கு. இதே ஹாட் ஃப்ளூயிட் எடுத்தோம்னா C2ன்னு எடுத்துக்கிறோம். m.h CHன்னு எடுத்துக்கிறோம். இது 0.5 × 2500. இதை மல்டிப்ளை பண்ணால் 1250 கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C1 வந்து வேல்யூ கிரேட்டர் தானே இருக்குது, C2 வேல்யூ மினிமமாக இருக்குது. ஸோ அப்போ ஹாட் ஃப்ளூயிடோட வேல்யூ தான் Cmin. ஸோ Cmin வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா C2, அது வந்து ஹாட் ஃப்ளூயிடோட. m.h CH தான் வந்து Cmin. அப்போ கோல்டு ஃப்ளூயிட் தான் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. அதனால் Cmax = C1 m.c Cc. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ இதில் என்ன எது வந்து Cmin இருக்குது, m.h CH மீன்ஸ் அது வந்து Cmin இருக்குது. ஸோ அப்போ எந்த ஃபார்முலா எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், m.h CH = Cmin இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். effectiveness = mh CH divided by Cmin into T1 minus T2 divided by T1 minus small t1 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். Cmin = mh CHங்கிறதுனால அந்த ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபார்முலா எடுத்து வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இங்கே இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா MHCHன்னு இருக்குது, Cmin வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தான் Cmin வேல்யூ. அதனால் இது ரெண்டுமே கேன்சல் ஆகிரும். ஸ்ட்ரெயிட்டாக டெம்பரேச்சர் வேல்யூஸ் தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா 110 - 40 / 110 - 20 போடுறப்ப எஃபெக்டிவ்னஸ் 0.78 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெக்குயர்மெண்ட்டில் 2 கண்டுபிடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கிறது ஏரியா தான். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், இது NTU மெத்தட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக NTU = UA / Cmin இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஏரியா வேணும்னா NTU இந்த Cmin இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்டு Cmin டிவைடட் பை இந்த U வந்துடும். ஸோ இப்போ Cmin தெரியும், U தெரியும், இந்த NTU மட்டும் தெரியாது. இந்த NTU கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம வழக்கம் போல் அந்த கிராஃப் பார்த்தோம் பார்த்தீங்களா, கிராஃபுக்கு போகணும். 160 சம்திங் ப்ளஸ்க்குள்ளே அந்த கிராஃபுக்கு போகணும். இது என்ன ஃப்ளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கவுண்டர் ஃப்ளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த கவுண்டர் ஃப்ளோவுக்கு இந்த கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியும், இங்கே NTU வேணும், இங்கே எஃபெக்டிவ்னஸ் வேணும், இங்கே Cmin / Cmax வேணும். இப்போ இந்த 3ல் நமக்கு என்னென்ன இருக்குன்னா எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, Cmin / Cmax கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் வச்சு தான் எஃபெக்டிவ்னஸ் இங்கே NTU வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா தான் அந்த NTU வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா Cmin / Cmax எடுத்துக்கிறோம். Cmin வேல்யூ 1250, Cmax வேல்யூ 1454.64. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 0.85 கிடைக்குது Cmin / Cmax. ஸோ இப்போ அதை எடுத்துக்கோங்க. எஃபெக்டிவ்னஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 0.78ன்னு தெரியும். ஸோ இப்போ இதை பாருங்கள், இங்கே இருக்குது எஃபெக்டிவ்னஸ் 78. ஸோ இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இந்த லைன் எடுத்துக்கணும். இந்த லைன் எடுத்துகிட்டு Cmin / Cmax வேல்யூ வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே 0.85 வருது. இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0.8 இருக்குது, 0.8 லைன் இருக்குது, 1 லைன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே நமக்கு Cmin / Cmax 85. ஸோ 85ங்கிறப்ப இது வந்து 82, 84, 86, 88ன்னு இருக்கும். ஸோ அதனால் 84க்கு 85க்கு 86க்கு இடையில இருக்க இந்த லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு 0.85க்கு வரணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எங்கே வரணும்னா இந்த லைனுக்கு வரணும். ஸோ இப்படி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் கீழே இருக்க வேல்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். இது வந்து இங்கே 78, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.85. ஸோ இந்த 0.85ல் இந்த 78 கட் ஆகிற பாயிண்ட் கீழே எடுத்து பார்க்குறப்போ 2.6 வருது. மோரோவர் நீங்கள் எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட குறைச்சி வரலாம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது.
மெத்தட் முக்கியம். இந்த படம் வரைஞ்சிருங்க, அதுக்கு தனியாக மார்க் உண்டு. ஸோ 2.6 வருது. ஸோ அப்போ NTU வேல்யூ 2.6. ஸோ அப்போ NTU வேல்யூ 2.6ங்கிறத இந்த ஏரியா ஈக்குவல் டு NTU இன்ட்டு சீமான் டிவைட் பை யூங்கிற வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏரியா வந்து 2.32 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இப்போ கடைசியாக வந்து என்ன நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, 3 கேட்டிருந்தாங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த வாட்டர் கேட்டிருந்தாங்க, எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருந்தாங்க, ஏரியா கேட்டிருந்தாங்க. 3 கண்டுபிடிச்சாச்சு. மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து என்னங்கன்னா 0.348 kg/s. எஃபெக்டிவ்னஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 0.78. அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஏரியா வந்து 2.32 மீட்டர் ஸ்கொயர். இது ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.